நீ வைத்து பூஜை பண்ணிட்டு வரக்கூடிய ஏற்கனவே வைகுந்தத்தில் நாராயணர் பூஜித்த அந்த அவரிடமிருந்து வாங்கிட்டு வந்து நீ பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மரகத லிங்கம் எனக்கு வேணும், நான் கொண்டு போய் பூஜை பண்ணிக்கிறேன் என்று தேவேந்திரனை பார்த்து கேட்டால் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா நீ பெரிய விஷயம் பண்ணி கொடுத்துருக்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி கேட்டுருவோம்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாரு. இப்போது நாரதர் போயிடுறாரு. இப்போ தேவேந்திரனுடைய சபைக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி போகிறாரு. அங்கே விருந்து நடக்குது. விருந்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தேவேந்திரன் சொல்கிறான், என் நண்பா முசுகுந்த சக்கரவர்த்தி, நீ சாப்பிட்டுட்டு கிளம்புறதாக உத்தேசம், நீ சாப்பிட்டுட்டு கிளம்ப போறியா, உன்னை பிரியவே முடியல என்னால், அதனால் மெதுவாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவள் கேட்குறான் உற்சாக மிகுதியில், உனக்கு ஏதாவது நான் செய்யணும், உனக்கு என்ன வேணும் கேளு என்று இவன் கேட்குறான். யார்? இந்திரன் கேட்குறான். கேட்கும்போது முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்கிறாரு, அந்த மரகதலிங்கம் நாராயணர் பூஜை பண்ணது, இப்போ நீ பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மரகதலிங்கம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே இவன் அசந்தர்றான். நாரதர் இங்கேயும் போட்டு விட்டார். ரைட், சரி. ஆனால் ஒன்றுமே சொல்லலை, தர்றேன்னு சொல்லலை, மாட்டேன்னு சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறான், எனக்காக ஒரு விஷயம் பண்ணு, நீ சாப்பிட்டுட்டு உடனே போகிறதாக நீ பிளான் வச்சுருக்க, உடனே போக வேண்டாம், நாளைக்கு காலையில் நான் பூஜை பண்ணிடுறேன், நான் பூஜை பண்ணி முடித்த கையோடு நீ எடுத்துகிட்டு போகலாம், இன்று இரவு இங்கேயே தங்கு அப்படின்னு சொல்லிடுறான். சரி தங்குறேன்னு சொல்லிட்டு தங்கிடுறாரு. இப்போ அன்று இரவோடு இரவாக அந்த தேவதச்சன் அவர் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு, இதே மெட்டீரியல், இதே சைஸு, இதே மாதிரி, ஏன்னா மேற்கொண்டு 6 லிங்கங்கள் தேவை, இரவோடு இரவாக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். விஸ்வகர்மா என்ன பண்ணுறாரு, ராத்திரி பூரா கண் விழித்து மேற்கொண்டு அந்த மரகத கல்லை எடுத்துகிட்டு வந்து 6 லிங்கங்களை ஒரே மாதிரி செஞ்சிட்றாரு. செஞ்சு அடுத்த நாள் காலையிலே பூஜை பண்ணும்போது 6 லிங்கங்கள் ஒன்றும் சேர்ந்து இது ஒன்றையும் சேர்ந்து மொத்தம் 7 லிங்கம். 7 லிங்கத்துக்கும் பூஜை நடந்திருக்கு. எது நாராயணர் பூஜை பண்ண லிங்கம்ங்கிறது தெரியல, 7 லிங்கமும் பூஜை பண்ணியிருக்கு. ரைட். இப்போ முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இரவுல கனவுல வந்துடுறாரு சிவபெருமான். செங்கழுநீர் பூவில் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பூ வச்சு, ஒவ்வொரு விதமான பூவை வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணியிருக்கு. செங்கழுநீர் பூவால் அர்ச்சனை செய்திருக்கக்கூடிய லிங்கம்தான் நாராயணர் பூஜை செய்த லிங்கம். 7லும் நான் இருக்கிறேன், அந்த நாராயணர் பூஜை செய்த அந்த லிங்கத்தில் என்னுடன் சேர்ந்து நாராயணரும் இருக்கிறார் அப்படின்னு, அதில் செங்கழுநீர் பூ இருக்கு அப்படின்னு சொல்லி இரவு சிவபெருமான் வந்துட்டு கனவுல காமிச்சு கொடுத்துட்றாரு.